பார்த்துட்டு இருக்குது தமிழ் ஸ்டார் ஸ்ட்ரைக் த பெல் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு ப்ரோனேட்டர் வந்து கோஜோவுக்கு ஃப்ளையிங் கீஸை கொடுக்குறான். கோஜோ நினைக்கிறான் அவனா நீன்னு. அப்புறம் மேலேருந்து கோஜோ மேலே ஸ்பூனாக வந்து உழுது கோஜோவை யாரோ தாக்குறாங்க. அது வேற இல்லை, சயக்கா வந்துட்டு கோஜோவை தள்ளி விட்டுட்டு யூகினாவை கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் சயக்கா சொல்கிறா கோஜோ கிட்ட, நீ யூகினா மேலே கையை வச்ச உன்னை போட்டு தள்ளிடுவேன்றா. கோஜோ யூகினா கிட்ட கேட்குறா, யாருமா இந்த பொண்ணு? யூகினா சொல்கிறா, இவ்வளோ லைன் கிங் ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறவர் தான். அதுவும் இல்லாமல் என்னோடய ரூம்மேட்டுன்னு சொல்லும் போது சாயக்கா சொல்கிறா, நான் ஒரு அசாசின், நீ யூகினாவை ஃபாலோ பண்ணேன்னு வை, உன்னை நான் கொண்டுடுவேன்னு கோஜோ கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் அசாகி காமிக்காம மொட்டோகி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. யூகினா வந்துட்டு கோஜோவை வெளியே போகிறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு நான் ஓடி வந்தேன்னு சொல்லும் போது மொட்டோகி சொல்கிறா, நீ இன்னும் ட்ரை பண்ணணும், ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் நீ யூகினா கிட்ட தோற்றுறக்கூடாதுன்னு சொல்லும் போது அசாகி சொல்கிறா, அது எப்படி, உன்னோட அழகான உடம்பு வச்சுக்கிட்டு கோஜோவை நீ வசியம் பண்ணணும்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே மூஞ்சி செவந்து போச்சு அசாகிக்கு. அதுக்கப்புறம் மொட்டோகி வந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறா, நான் அப்புறம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டான். அதுக்கப்புறம் அசாகியோட கம்ப்யூட்டரில் யாரும் அவளை சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதை போய் அவள் பார்க்குறா. அடுத்த சீனில் ஃபஸ்ட்டு ப்ரோனேட்டர் அவரோட நான் காதலித்தேன், அதனால் நான் உன்னையும் காதலிக்கிறேன்னு சொல்லும்போது கோஜோ சொல்கிறேன், நான் ஒன்றும் அவரோட கிடையாதுன்னு. அந்த ஃபஸ்ட்டு ப்ரோனேட்டர் சொல்கிறான், நீ அவள் கிடையாது தான், ஆனால் அவளோட பவர் உங்ககிட்ட தானே இருக்குது, அப்போ அவள் ரத்தமும் உங்ககிட்ட தான் இருக்கும், கிட்டத்தட்ட நீயும் அவரோராவும் ஒன்று தான் சொல்கிறான். கோஜோ சொல்கிறான், நான் ஆம்பளடா, அவனுக்கு புரிதா இல்லையான்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரோனேட்டர் யூகினாவை பார்த்து, உன்னோட ரத்தத்தோட ஸ்மெல்லு தான் கோஜோவோட ரத்தத்தில் இருக்குது, நீ அவனோட பிளட் பார்ட்னர் ஆகிட்ட, அதனால் கோஜோக்கும் எனக்கும் இருக்கிற காதலில் நீ ஒரு ரைவலு. யூகினா சொல்கிறான், அதெல்லாம் விட்டு தள்ளு, எதுக்காக எங்களை கூப்பிட்டேன்னு கேட்குறா. நான் பிளட் பார்ட்னர் ஆடினதுக்காவான்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரோனேட்டர் சொல்கிறான், அதுவும் ஒரு காரணம் தான், ஆனால் இன்னொரு காரணமும் இருக்குது. யூரோப்பில் போர் நடந்தது, அதில் வந்துட்டு டெரரிஸ்டோட ஹெட்டு இருந்தான், அவங்களோட ஹெட்டை நான் கொண்டுட்டேன், அவங்க கூட இருக்கவங்க என்னை இப்போ பழிவாங்க பார்க்குறாங்க, நான் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் அழிக்க பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்டு தான் அடிக்க பார்க்குறாங்க, அதனால் என்னோடய ஃபேமிலியை நான் வெளியே கொண்டு வந்தேன்னா இந்த ஐலாண்டே அழிஞ்சிரும், அந்த டெரரிஸ்ட்டை அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஐலாண்டை அழிச்சிரும் என் ஃபேமிலியரு, அதுக்காக தான் நான் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். கோஜோ சொல்கிறான், அதுக்கு நான் விட மாட்டேன்னு. யூகினா சொல்கிறான், அதுக்கு அவசியமே கிடையாது, இந்த டெரரிஸ்ட் மேட்டரை நாங்கள் பார்த்துக்குறோம், ஃபோர்த்து ப்ரோனேட்டர் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறா. ஃபஸ்ட்டு ப்ரோனேட்டர் சொல்கிறான் யூகினாவை பார்த்து, நீ ஃபோர்த்து ப்ரோனேட்டரோட பிளட் பார்ட்னராக இருக்க தகுதி இருக்கான்னு இதிலே எனக்கு தெரிஞ்சிடும். சயக்கா வந்து பார்க்குறா கோஜோவும் யூகினாவும் கப்பலை விட்டு போகிறத. எல்லாத்துக்காக வந்து இந்த கோஜோ பையன்தான், இவன் தான் யூகினாவை உள்ளே இழுத்துறான் இந்த பிரச்சனைக்குள்ளேயே, அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சயக்கா நினைக்கிறா. அடுத்த சீனில் அசாகி அவள் கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மொட்டோகி வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அசாகி ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே எப்படி வசியம் பண்ணுறதுன்னு அதில் போட்டிருக்கு. மறுநாள் காலையில் கோஜோ தூங்கி ஏந்ததுக்கப்புறம் அசாகி மேலே இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறான். கோஜோ கேட்குறான், அசாகி உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அசாகி சொல்கிறா, உன்னை வசியம் பண்ண தான் இப்படி பண்ணுறேன், பசங்களுக்கு இப்படி பண்ணால் பிடிக்கும்லன்னு சொல்கிறா. கோஜோவில் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஏந்து போன்னு சொல்லிட்டு 2 பேர் கீழே விட்டாங்க. அப்போ தான் யூகினாவும் நாகிசாவும் அங்கே வராங்க. யூகினா அதை பார்த்துட்டுல கடுப்பாய் அங்கே வந்து போயிட்டா. அதை பார்த்து அசாகியில் அவன்னா பொறாமப்படுறாளா அப்படின்னு கேட்குறான். கோஜோ சொல்கிறான், நானும் யூகினாவும் லவ் பண்ணவே இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அசாகி சொல்கிறா, அப்பா யூகினா உனக்கு யார்? கோஜோ சொல்கிறான், அதை என்னால் சொல்ல முடியாதுன்னு. அசாகி சொல்கிறா, எனக்கு தெரியும் தான் நீங்கள் 2 பேர் தப்பாக பண்ணுறீங்கன்னு, மொட்டோகி கரெக்டாக தான் சொன்னான்னு சொல்லிட்டு கடுப்பாகி அவளோ அந்த ரூம் விட்டு போயிட்டா. அதை வந்து அந்த ஒரு பறவை மூலயமா சயாக்கா வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து சயக்கா இன்னும் கடுப்பாயிட்டா கோஜோ மேலே. அதுக்கப்புறம் கோஜோ வந்து ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போகிற வழியில் யூகினா உட்காந்துக்கிறா. அதை பார்க்குறான். அவன் பார்த்துட்டு யூகினான்னு கூடும்போது யூகினா சொல்கிறா, நீ தானே அசாகி கூட ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறன்னு கேட்குறா. கோஜோ சொல்கிறான், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு. யூகினா சொல்கிறா, அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரி பொண்ணுங்க கூட பண்ணிகிட்டே இருந்தேன்னா உன்னோட வேம்பயர் உணர்வுகள் வெளியே வர ஆரம்பிச்சிடும், அதனால் எதிர்காலத்தில் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு யூகினா அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் கோஜோவும் யூகினாவும் நட்சுகியை பார்க்க போகிறாங்க. யூகினா வந்து நட்சுகிட்ட கேட்குறா, கரோஸ்ன்ற டெரரிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு. அப்போ தான் அஸ்தார்டே வரா. அஸ்தார்டே பார்த்துட்டு கோஜோவும் யூகினாவும் சொல்கிறாங்க,
இவன் என்ன இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நட்சுகி சொல்கிறா. அவன் தப்பு பண்ணியிருக்காருல, அவன் தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் என் கூட தான் வேலை செய்வான்னு சொல்கிறா அவள். திருப்பி யூகினா வந்து அந்த டெரரிஸ்ட்டை பற்றி சொல்கிறா. ஃபஸ்ட்டு ப்ரொனேட்டர் தான் வந்துட்டு அந்த டெரரிஸ்ட்டை அடிக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவனோட ஃபேமிலியை வெளியில் கொண்டு வந்தான்னா இந்த ஐலாண்டே அழிஞ்சு போயிடும். அதனால் நாங்கள் இந்த மேட்ரை முடிக்கலான்னு பார்க்குறோம், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும்னு சொல்லும்போது நட்சுகி சொல்கிறான், அந்த டெரரிஸ்டில் தேடுற ஒரு பழங்கால மிஷினோட பேர் என்னென்னா நல்லாக்கு வேறா. அந்த மிஷினை வந்துட்டு ரொம்ப காலமாக அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த ஐலாண்டில் இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது தொலைஞ்சி போச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த டெரரிஸ்ட் தான் அதை திருதி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே திருந்திருந்தாலும் அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அதை யூஸ் பண்ணுற ஒரே ஆள் அந்த சயின்டிஸ்ட்டு, அவனே நாங்கள் பிடிச்சிட்டோம். அதனால் நீ இதில் தலையிடானின்னு சொல்கிறா நட்சுகி. நட்சுகி சொல்கிறா, கோஜா முதல்ல உன்னை பற்றி கவலைப்படுற வேலையை பாரு. அந்த ஃபஸ்ட்டு ப்ரோனேட்டர் மோசமானவன், உன்னை மெழுங்கிடுவான் அவன். அதுக்கப்புறம் யூகினாவோ கோஜா வெளியே வந்துடுறாங்க நட்சுகி ஆஃபீஸ்லேருந்து. கோஜா சொல்கிறான், அவன் என்னை விழுங்கிடுவானா, அப்போனா என்னோடய ஃபேமிலியில் நான் கற்றுக்கணும் போல். அதுக்கு யூகினா ஒரு ஐடியா கொடுக்குறா, திருப்பி என்னோடய ரத்தத்தை குடிக்கணுன்னா குடிச்சிக்கோங்க. கோஜா சொல்கிறான், அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, உன் ரத்தத்தை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது யூகினா கடுப்பாயிட்டா. யூகினா சொல்கிறா, அப்போது அதுக்கு நான் வருத்தில்லைன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் கோஜா அசாகிக்கிட்ட உதவி கேட்குறா. இந்த நல்லாக்கு வேலைன்னா என்னன்னு கேட்குறான். அசாகி கோஜாவுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. மொட்டோக்கி அவன் பவரை வச்சு அவங்க 2 பேரும் கண்காணிக்கிறான். அசாகி ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸில் அந்த கம்ப்யூட்டர் நோண்டி பார்க்கும்போது நல்லாக்கு வேறாவை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் வந்துட்டு இங்கே செக் பண்ணி பார்க்குற, இங்கே யாராவது உள்ளே நுழைஞ்சிருக்காங்களான்ட்டு. அதுக்குள்ளே அசாகியும் கோஜாவும் அந்த டெஸ்க்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. கோஜா சொல்கிறான், அந்த இயரிங்ஸை நான் தானே வாங்கி கொடுத்தேன், இன்னும் நீ போத்துக்கிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது அசாகி சொல்கிறா, இப்போ தான் நீ நோட்டீஸ் பண்ணுறியாத, என்ன நான் பார்க்க அழகாக இருக்கேன்னு. அசாகி கிட்டே வரும்போது கோஜாவோட மூக்கில் ரத்தம் வருது. அந்த பறவை மூலிமா அங்கேருந்து சயாக்கா கண்காணிச்சு நிற்கிறா. இன்னும் அதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டா. அதுக்கப்புறம் கோஜாவும் அசாகியும் மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. கோஜா வந்து மூக்கில் பஞ்சு வச்சுருக்கிறான். அசாகி சொல்கிறா, உனக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ தான் சயாக்கா அங்கேருந்து கோஜாவை அட்டாக் பண்ணுறா. கோஜா எப்படியோ தப்பிச்சிட்டான். கோஜா சொல்கிறான், எதுக்காக என்னை தாக்குற? சயாக்கா சொல்கிறா, எவ்வளோ தைரியம் தான் யூகினாவோட ரத்தத்தையே குடிச்சிருப்பேன் நீ. அப்புறம் கோஜாவும் சயாக்காவும் சண்டை போட்டு இருக்கும் போது நடுவில் அந்த டெரரிஸ்ட் கும்பல் வேறு வந்துன்னுங்கிறானுங்க. சயாக்கா சொல்கிறா, யூகினாவோட ரத்தத்தை குடிச்சது பத்தாதா அவனுக்கு, இன்னொரு பொண்ணு கூட வந்து தொடர்பு வச்சுருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்குறா அவள். உன்னால தான் இந்த இவ்வளோ பெரிய ஆபத்தான வேலைக்கு அவளை லைன் கின் ஆர்கனைசேஷன் அனுப்பிச்சி விட்டாங்க. நீ மட்டும் இல்லைன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அவளுக்கு. அவள் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கோஜாவை தாக்கிடுறா அவள். கோஜா வயிற்றுலேருந்து ரத்தம் வந்தோடனே அவன் ஃபேமிலியில் வெளியில் வர ஆரம்பிக்குது. அப்போ அசாகி கரெக்டாக வந்து பார்த்துட்றா. அதுக்கப்புறம் டெரரிஸ்ட் கும்பலை காமிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அசாகியோட ஃபோட்டோ இருக்குது. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள்கிட்ட வீடியோ பெறுவது உங்கள் தமிழா மெஸ்டா.